வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தினுடைய சிறப்பு பதிவுக்கு செல்வோம். மேலும் போன வாரம் பார்த்தோம்னாக்க சந்தைகள்ல ஒரு பெரிய வீழ்ச்சியை தழுவியது என்று சொல்லலாம். ஜூன் 2028க்கு பிறகு இதுதான் இது மாதிரியான ஒரு பெரிய வீழ்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேல விழுந்தது. மேலும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் போர்ட்போலியோல எரோடாயிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செல்லிங் ட்ரெண்ட் இந்தியாவில் மட்டும் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் எமர்ஜிங் கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலையுமே இதை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மெயினா இதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும், ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார்னால தான் இது ஒரு முக்கிய காரணம். பிளஸ் நம்ம ஊர்ல கொஞ்சம் செபினுடைய எஃப்என்டோ நார்ம்ஸ் டைட்டனிங் அதுவும் சேர்ந்து கொண்டது என்று சொல்லலாம். மேலும் வெள்ளிக்கிழமை அன்று யுஎஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஃபார் த வீக்காக முடிவடைந்ததற்கு காரணம் அங்க ஜாப் ரிப்போர்ட் ஒரு பிரசன்டபிளா வந்ததுன்னு சொல்லலாம். மேலும் கோல்டு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை மறுபடியும் தொட்டுள்ளது, ஒரு மாதத்தின் உச்சத்தின் தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிக்கி பார்த்தோம்னா போன வாரத்தில் கிட்டத்தட்ட 12% மேல் ஏறி இருக்கு, அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மேலும் இந்த வீழ்ச்சி நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் டெக்னிக்கலா இது ஒரு கரெக்ஷன் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சில மாதங்களாகவே சஸ்டைன்டு பையிங் இந்த மார்க்கெட்ல இருந்துட்டு இருந்தது. அது கம்ப்ளீட் ஆகும் பொழுதும் மற்றும் ஹையர் லெவல்ல ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்னால கரெக்ஷன் இந்த மார்க்கெட் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஈவன் தோ நம்ம அதர் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தாலும் திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஸோ அதனால அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேல விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், மறுபுறம் கிட்டத்தட்ட 700 பில்லியனுக்கு மேல தாண்டி இருப்பதும் 704 பில்லியன் கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ இது குறிப்பிடத்தக்கது. இது ஏன் சார் ஃபாரஸ்ட் ரிசர்வ் பத்தி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ உங்க கையில ஒரு 100 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு வியாபாரம் பேசும் பொழுது உங்களால பேரம் பேச முடியும். ஏன்னா உங்க கையில 100 ரூபாய் பணம் இருக்கும் பொழுது நீங்க பேரம் பேசும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய 50 ரூபாய் பொருள் உங்களுக்கு 40 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதே இது நீங்க 50 ரூபாய் தான் வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க பேரம் பேசினா எவ்வளவு கொடுப்பா அப்படின்னு கேட்கிற பொழுது அவனுக்கு என்னங்கிறது தெரியும். அது போல உலகளாவிய சந்தைகள்ல நம்ம ஆயில் நம்ம வாங்குறோம் இல்லையா, வாங்கும் பொழுது நம்மளுடைய ரிசர்வ் அதிகமா இருந்ததுன்னா அவங்களோட நம்ம அந்த ஆக்ஷன்ல பேரம் பேச முடியும், இல்லைன்னாக்க பேரம் பேச முடியாது. அதுக்கு தான் இதை உலகளாவிய நாடுகள் ரொம்ப கீனா பார்க்கும். ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு, அதுக்கு தகுந்த அவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுத்தையும் நிர்ணயம் செய்து அந்த ரேட்டை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல கொண்டு வருவாங்க. அதற்காக தான் அது ஒரு முக்கியமான காரணி என்று சொல்லுவோம். மேலும் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும் என்பதிலே எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா. நிறைய விஷயங்களை நிறைய பேர் யூடியூப்ல கண்ணாபண்ணான்னு எல்லாத்தையுமே நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம மக்களே நாம் கிளியராக ஒரு விஷயத்துல இருக்க வேண்டும். என்னன்னு பார்த்தோம்னாக்க இது ஒரு வாங்குவதற்கான ஏற்ற தருணம் என்றே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சிக்னிபிகன்ட் கரெக்ஷன் சந்தைகள் நடந்திருக்கு. மேலும் போன வார கடைசியில ஒரு ஸ்ட்ராங் யுஎஸ் ஜாப் ரிப்போர்ட், ஸோ அது ஒரு மேசிவ் அப்ட்ரெண்ட் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். பிளஸ் சைனாவுடைய ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ், இது எல்லாமே இந்த ஈரான் இஸ்ரேலுடைய அந்த ஆன்கோயிங் அந்த கிரைசிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை ஆஃப்செட் பண்ணிடும் வரும் வாரத்துல. ஸோ அதாவது ஒவ்வொரு பகுதியும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சைக்கலாஜிக்கலா மார்க்கெட்ல என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கரெக்டான வழியிலே நம்ம அதை திங்க் பண்ணிட்டு பண்ணணுமே தவிர, ஐயோ அதாவது ஹேர்டு மென்டாலிட்டிங்கிறது மார்க்கெட்ல வரவே கூடாது. அது வந்தால் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வரும் வாரத்துல பார்த்தோம்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இருக்கு, தென் டிசிஎஸ் Q2 ரிசல்ட்ஸ் இருக்கு. மேலும் இவை தவிர பார்த்தோம்னாக்க நிறைய கண்ட்ரியில அவங்களுடைய பிஎம்ஐ டேட்டா அது மாதிரி நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் சந்தைகளுக்கு ஏற்றதாக இருந்தால் மார்க்கெட் ஏறும், சந்தைகளுக்கு ஏற்றதாக இல்லை என்றால்
மார்க்கெட்ல வந்து ஒரு சப்டியூடு மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஐடி இதுல வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும். ஏன் இருக்கக்கூடும் அப்படின்னா டிசிஎஸோட Q2 ரிசல்ட்ஸ் வர இருப்பதனால அந்த மொமெண்டம் வியாழக்கிழமை வரலையும் வந்து பெட்டரா இருக்கும். அதன் பிறகு ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்தது மெட்டல், சைனாவுடைய ஸ்டிமுலஸ் மெஷர்னால மெட்டல் இண்டஸ்ட்ரியும் இன்னும் ஃபர்தரா மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். PSU பேங்க் மெயினா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அத்துடன் RBI உடைய கிரெடிட் பாலிசியும் இருக்கு. அதனால பேங்கிங் செக்டார்லயும் மொமெண்டம், அதாவது வாலடைல் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். ட்ரேடர்ஸுக்கு ஏத்ததாக இருக்கக்கூடிய இந்த வாரத்துல பேங்கிங் செக்டார்னு எடுத்துக்கலாம். மேலும் பவர் செக்டார் இந்த ரீசன்ட் கரெக்ஷன்ல பவர் வந்து அதிகமா விழுந்திருக்கிறதுனால பிளஸ் பவர்னுடைய டிமாண்டும் அதிகமா இருக்கிறதுனால பவர் செக்டார் நன்கு இருக்கும். அதுலயும் வந்து முதலீடு செய்யலாம். தென் ரியாலிட்டி அதுவும் நன்கு விழுந்திருக்கு, அந்த துறைகள்லயும் வாங்கலாம். இதை தவிர அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ், ஏன்னா அந்த பிகாஸ் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறி இருக்கிறதுனால அந்த அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸும் நன்கு இருக்கக்கூடும். அந்த துறைகளில் உள்ள பங்குகளையும் வாங்கலாம். மேலும் மெயினா வந்து இப்ப டெக்னிக்கலா சில இன்புட்ஸ் பார்த்தோம் இல்லையா, வரும் வாரத்துல இதெல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4% வந்து வீழ்ச்சி அடைந்துள்ளதுங்க. ஸோ அதனால இப்ப என்ன ஆகும், ஒரு புல் பேக் வரக்கூடும். இந்த புல் பேக் வந்ததுன்னா இட் இஸ் a குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 2 to 3% உங்களுக்கு வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நார்மலா என்ன சொல்லுவோம்னாக்க இந்த இண்டெக்ஸ்ல இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு குமுலேட்டிவா அது ஃபிகர் போடும் பொழுது எப்ப வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து -2000 ஒரு லெவல்ல வந்து டச் பண்றதோ அந்த இடத்துல வந்து நிப்டில வந்து ஒரு 2 to 3% 2 to 3% புல் பேக் ஏற்படக்கூடும் என்று ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. அதுபடி பார்க்கும் பொழுது இந்த புல் பேக் வந்து அதுல வந்து பர்ஃபெக்டா வந்து செட் ஆயிருக்கு. அதனால புல் பேக் எக்ஸ்பெக்டட் ஆன் கம்மிங் வீக் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளஸ் பாசிட்டிவ் Q2 பிசினஸ் அப்டேட்ஸ் அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணம் ஃப்ரம் த கார்பரேட்ஸ் சொல்லலாம். மேலும் நிப்டியை பொறுத்தவரை 24,941.45 மற்றும் 24,885.15 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,230.30 தென் 25,639.45. ஸோ 25,230.30 தென் 25,639.45. இந்த 25,639 தாண்டினதுனாக்க மார்க்கெட்ல நிறைய ஷார்ட் கவரிங் வரும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 400-500 புள்ளிகளை வந்து உந்துதல் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். பட் இதுதான் ஓவரால் ட்ரெண்டாக வரவாரம் இருக்கக்கூடும். மேலும் வரும் வாரத்துல நிறைய டேட்டாஸ் இருக்கிறதுனால வாலடைல் மூவ்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பப்ப அதற்கு தகுந்தாற்போல் ட்ரேட் பண்ணுங்க. நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.